பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதுன்னு முன்னாடி மதர் என்னென்ன ப்ரிப்பரேஷன் எடுக்கலாம்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி மதர்ஸு எங்கே பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது சேர் இல்லைன்னா பெட்டுக்கு சைடு அந்த மாதிரி வந்துட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்ணால் உங்களுக்கு பேக் பெயின் வர ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பர் ஒரு பொசிஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து வச்சிடணும். ஓகே. செகண்டு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா ஹைட்ரேட் பண்ணணும். ஒரு 1/2 லிட்டர் இல்லைன்னா அதுக்கு மேலே ஒரு 4 கிளாஸ் தண்ணி குடித்தா உங்களுக்கு நல்லா பால் சுரக்கிற ஆரம்பிக்கும். தேர்டு, நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வைப் பண்ண பெட்டராக இருக்கும். ஆனால் பிரஸ்ட் வாஷ் பண்ண வேண்டாம். இங்கே ரொம்ப பாக்டீரியாஸ் இது எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது உங்களோட பேபிக்கு டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது இந்த நிப்பிள் கம்ப்ளீட்டாக உள்ளே போகணும். இந்த ஏரியோலர் பார்ட்டு பேபி சக் பண்ணணும். எதுக்காகனா மோஸ்ட்லி எல்லா மதர்ஸும் என்ன ஃபீல் பண்ணணும்னா இந்த நிப்பிள் நல்லா சக் பண்ணால் மட்டும்தான் பிரஸ்ட் வரும்னு. அப்படி இல்லை, இந்த ஏரியோலர் பார்ட்டுக்கு உள்ளே தான் மெயினாக டக்ட் இருக்கிறது. இதில் தான் மில்க்கு ப்ரொடியூஸ் ஆகி ஸ்டோர் ஆகிருக்கிறது. இந்த போர்ஷனில் இந்த ஏரியா பிளாக்கிஷ் பார்ட் இல்லையா, இந்த ஏரியாவில் பேபி கம்ப்ளீட்டாக லாச் பண்ணும்போது இந்த கம்ப்ளீட் ஏரியா ஹார்ட் பேலட்டோட சாஃப்ட் பேலட்டுக்கு போயிடும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன ஹார்ட் பேலட்டு என்ன சாஃப்ட் பேலட். உங்களோட டங் கொஞ்சம் மேலே டச் பண்ணால் ஒரு சிக்ஸாக் மாதிரி வாய்க்குள்ளே தெரிஞ்சிடும், அது ஹார்ட் பேலட்டு. கொஞ்சம் பின்னாடி டச் பண்ணால் சாஃப்ட் பேலட். ஸோ நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது பேபி இந்த நிப்பிள் சக் பண்ணால் ஹார்ட் பேலட்டில் டச் பண்ணிவிட்டு நிப்பிள் லேட்ச் பண்ணிவிடும். உங்களுக்கு ப்ளீடிங் வர ஸ்டார்ட் ஆகிடும், பெயினிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு பதிலாக இந்த கம்ப்ளீட் ஏரியோலார் பார்ட் கொஞ்சம் உள்ளே புஷ் பண்ணால் பேபி கம்ப்ளீட்லி ஏரியோலார் கம்ப்ளீட் கவர் பண்ணிவிடும். நிப்பிள் சாஃப்ட் பேலட் போயிடும். உங்களோட பிரஸ்ட் ஃபீடு பெயின் ஃப்ரீ ரேஞ்சுக்கு வந்துடும்.